அன்யங்கமே வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜேகேக்கு ஒரு நியூ எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் டைட்டில் வந்துட்டு டியர் நெய்பர். ஸோ ஸ்டார்டிங் ஜேகேவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு முன்னாடி கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. பார்த்தா ஒரு வண்டி வருது. இதில் ஃபுல்லாக வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் இருக்குது. அண்ட் பின்னாடி ஒரு ஒயிட் கலர் கார் வருது. அப்போ ஜிமின், ஏ மச்சான் என்னடா ஏதோ வண்டியில் வந்துருக்கு, ஏதோ ஃபேமிலி ஷிஃப்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏய் யார் வந்தா என்ன? நீ வந்து பால் போடுவா, இருடா யார் வரான்னு பார்க்கலாம். ஏதாவது பொண்ணு வந்தா? ஏ ஜிமீன் வேலையெல்லாம் காட்டாத, வா விளாட்லாம், போட்டையாங்க வரான். ஏ ஜேகே, நீ தான் சாமியாராக போகணுன்ட்டு முடிவு எடுத்துருக்க, நாங்களும் அதே மாதிரி இருக்கணுமா? வெயிட் பண்ணு, ஏதாவது பொண்ணு வருதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு 3 பேர் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்த்தா கார்லேருந்து 3 கேர்ள்ஸ் அப்படியே இறங்குறாங்க. டே ஜேகே, அங்கே பார்த்தியா 3 பேர். அப்புறம் இதுக்கப்புறம் தினமும் ஜேகே வீட்டுக்கு அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் தயங்கி, இதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே இந்த ஜேகே வீட்டில் தான் இருக்க போகிறோம். என்ன சொன்னீங்க? இல்லை மச்சான், உன் வீடு எங்கள் வீடு மாதிரி தானே. நம்மளாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஊரில் என்ன அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஐயோ ஆண்டி வந்துட்டாங்களே. ஜிமின், நீ பேசிகிட்டு இருந்தது நான் கேட்டேன். ஆக்சுவலாக அவங்க ஒர்க் போகிற பொண்ணுங்க, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? ஒர்க் போகிறவங்களா? அப்படின்னா எல்லாரும் அக்காவா? ஆமாம், எல்லாரும் உங்களை விட பெரிய பொண்ணுங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காது, புரியுதா? இதாங்க ஸ்நாக்ஸ் பிடிங்க. அம்மா. என்ன ஜேகே? இல்லைம்மா, அது யார்? அவங்க தான் புதுசாக ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க அந்த வீட்டுக்கு. புதுசாவா? ஆமாம், பேரண்ட்ஸ் எல்லாம் யாரும் காணும். பின்னாடி வராங்களா? அதெல்லாம் தெரிலப்பா, இவங்க 3 பேர் தானே சொன்னாங்க. இங்கேருந்து தான் ஒர்க்கு போக போகிறாங்க. ஆண்டி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆல் இன்ஃபர்மேஷன் என்னோடா. சரிதாங்க, ஸ்நாக்ஸ் பிடிங்க, ஹாரி போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ ஜேகே அப்படியே பார்த்துட்ருக்கான். 3 பேரில் ஒரு பொண்ணு மட்டும் அவன் பார்க்கல. ஸோ பின்னாடி தான் பார்க்குறான். அந்த பொண்ணுக்கு லாங் ஹேர் இருக்குது. யார் இது இவ்வளோ பெரிய லாங் ஹேர் வச்சுருக்காங்க? இந்த மாதிரி யாரெல்லாம் நான் ட்ராமாவில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ கேர்ள்ஸ் 3 பேரும் அப்படியே உள்ளே போகிறாங்க. ஸோ ஜெஸி அப்படியே பர்ஸை கீழே போட்டுடுறாங்க. அது எடுக்கும்போது அவங்க ஹேர் அப்படியே கீழே விழுகுது. பா, எவ்வளோ பெரிய ஹேரு, எவ்வளோ பெருசாக இருக்கு. ஜேகே, ஜேகே என்னடா பார்த்துட்ருக்க? என்ன டைம் என்னடா பார்த்துட்ருக்காவா? விளாட்லாம். அவங்க போயிட்டாங்க. ஓகே போகலாம் அப்படின்ட்டு இவங்க அகைன் போயிட்டு விளையாட போயிடுறாங்க. ஃபுல்லாக டிரைவர் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஓகேம்மா, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. வேறு ஏதாவது எடுத்து வைக்கணுமா? இல்லை அங்கிள், பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். அம்மா எவ்வளோ ஆச்சு? 1500 ஆச்சுமா. என்ன 1500? ஆனால் நீங்கள் 1300 தானே சொன்னீங்க. ஆமாம்மா, எடுத்தெல்லாம் வச்சுருக்கோம்ல. அதான் கமிஷன் ஒரு 200 அப்படியா? ஜெஸி, அவர் தான் கேட்குறேன்னா நீ எதுக்கு கொடுக்குற? இங்கே பாருங்க அங்கிள், நீங்கள் என்ன சொன்னீங்க? 1300 கொடுத்தா போதுன்னு சொன்னீங்களா? இப்போ என்ன மாற்றி சொல்கிறீங்க? அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் சொன்னது 1300 தான், அது தாண்டி ₹1 கொடுக்க முடியாது. ஜெஸி, நீ 1300 மட்டும் கொடு. என்னம்மா அந்த பொண்ணே கொடுக்குதுல்ல? எங்களுக்கு டீ செலவுகளாக ஆகும்ல. இங்கே பாரு எவ்வளோ பேர் இருக்கோன்ட்டு, இவங்களுக்கு போய் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல. அங்கிள், அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. நீங்கள் சொன்னது 1300 தான், அது தாண்டி ₹1 கொடுக்க முடியாது. ஜெஸி, நீ என்ன பார்த்துட்டு இருக்க, கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க டிரைவரும் அப்படியே வெளியே வர்றாரு. ஐயோயோ நான் பொண்ணுங்க, பஜாரிங்களா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இது நம்ம பசங்களும் அப்படியே வெளியே நின்று கேட்டிருப்பாங்க. ஜெகே, நாடா பஜாரிங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த பொண்ணுங்க பார்த்தா அப்படி தெரிலையே, எல்லாரும் இன்னசென்ட் மாதிரி தான் தெரிஞ்சது. விட்ரா, எல்லா பொண்ணுங்களும் என் ஆள் மாதிரி இருப்பாங்களா? ஆரம்பிச்சிட்டான். டயம் பேசாமல் போயிடுறேன்னா? உனக்கு பொறாமடா. எனக்கு ஆள் இருக்கு, உனக்கு ஆள் இல்லைன்ட்டு. ஆமாண்டா, வராமதான். இப்போ என்ன? நம்ம சிங்கிளாக இருந்தோம், ஆனால் நீ மட்டும் நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணிட்ட, கமிட் ஆகிட்ட. ஆனாலும் உன்னை நாங்கள் வச்சுருக்கோம் பார்த்தியா, எங்களை சொல்லணும். நான் பாரு ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் சிங்கிளாக இருக்கேன். மச்சான், நீ சிங்கிள்னு சொல்லாத, உன்னை யாரும் லவ் பண்ணலன்னு சொல்லு. டயம் நான் ஜிமின், என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? தேவையில்லாமல் எதுக்கு சண்டை போட்டுட்ருக்கீங்க? வாங்க விளாட்லாம் அப்படின்ட்டு அவங்க விளையாட போயிடுறாங்க.
ஸோ கேர்ள்ஸ் அப்படியே உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. ஸோ ஜெஸி அப்படியே ஏஞ்சிக்கிறாங்க. கேர்ள்ஸ் இங்கே பாருங்க, ஃபைனலாக நம்ம தனியாக வந்துட்டோம். ஸோ நம்ம தான் இப்போ ஒரு ஃபேமிலி. நம்ம மோட்டிவ் எல்லாமே நம்ம நல்ல ஒரு ஒர்க்குக்கு போகணும், நிறைய சேலரி வாங்கணும், ஓகேவா? அண்ட் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு ஒரு நோட் புக் எடுக்கிறாங்க. ரூல் நம்பர் 1, நம்ம வீட்டுக்கு பாய் ஃப்ரெண்ட் நம்மளுக்கு கிடையாது, பட் யாரும் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வரக்கூடாது. அண்ட் செகண்ட் ரூல், லேட் நைட்டில் யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது, அன்வான்டாக நைட் டைமில் வெளியே போகக்கூடாது. அண்ட் எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், எந்த பையனும் வீட்டுக்கு வரவே கூடாது. என்ன ஓகே தானா? அப்போ நிலா எனக்கெல்லாம் ஓகே தான். ஏய் தியா, என்ன நீ மட்டும் சைலண்டாக உட்காந்துட்ருக்க? அது ரூல்ஸ் எல்லாம் ஓகே தான், பட் வாட்? இல்லை எல்லாமே ஓகே தான், பட் இந்த பாய் ஃப்ரெண்ட்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது, இது மட்டும் ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஏன் உனக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது? நீ யாராவது லவ் பண்ணுறியா? இல்லை, மேபி ஃப்யூச்சரில் பண்ணலான்னு. இங்கே பாரு தியா, ஃப்யூச்சரில் மட்டும் கிடையாது, எப்பயுமே லவ் பண்ணக்கூடாது, புரியுதா? நம்மளுக்கெல்லாம் அது செட் ஆகாது. நம்மளுக்கு ஒரே ட்ரீம், நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும், ஓகேவா? மற்றபடி இந்த லவ் மேரேஜ் எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்மளுக்கு வரவும் செய்யாது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ டைமர் ஸ்கிப் ஆகுது. இவங்க ஈவினிங் தான் வந்திருப்பாங்க. ஸோ கொஞ்சம் திங்ஸ் தான் எடுத்து வச்சுருப்பாங்க, பார்த்தா நைட் ஆயிடுது. எல்லாருக்கும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ தியா, என்னெல்லாம் எனக்கு ரொம்ப பசிக்குது, ஐயோ ஏதாவது வாங்கிட்டாவது வந்திருக்கலாம். சரி நான் ஆர்டர் போடுறேன், உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? ஆர்டரெல்லாம் போட வேணாம். என்ன ஜெஸி பசிக்குதுல்ல, உனக்கு பசிக்கலையா? பசிக்குது தான், ஆனால் அதுக்காக வெளியெல்லாம் வாங்க வேணாம், நம்மளே செஞ்சுக்கலாம். நீ என்ன லூஸா? டைம் பாரு 9 o'clock ஆகுது, இதுக்கப்புறம் நம்மெல்லாம் எடுத்து வச்சு செஞ்சு அவ்வளோதான் விடிஞ்சிடும். ஒரு நைட்டு தானா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு தியா ஆர்டர் போட போகிறாங்க. ஸோ பார்த்தா ஜீக்கோட அம்மா வராங்க. உள்ளே வரலாமா? வாங்க ஆண்டி. நீங்கள்? நான் இங்கே தான்மா பக்கத்து வீட்டில் இருக்கேன். நீங்கள் இப்போ தான் வந்தீங்கன்னு தெரியும், ஏதோ சமைச்சிருக்க மாட்டீங்க, அதான் நான் உங்களுக்கு சேர்த்து தான் செஞ்சேன். இந்தாங்க வாங்க சாப்பிடுங்க. ஐயோ ஆண்டி, நீங்கள் போய் எதுக்கு இதெல்லாம், நாங்களே பார்த்துக்குறோம். அட என்னம்மா, டைம் பார் எவ்வளோ ஆகுது, இதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு அவ்வளோதான் விடிஞ்சே போயிடும். பரவாயில்ல சாப்பிடுங்க, நம்மளுக்குள்ள என்னம்மா மூஞ்ச பார்த்துட்ருக்கீங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க. ஸோ கேர்ள்ஸ் அப்படியே போகிறாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படிம்மா இருந்தது என்னோட சமையல், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆண்டி எல்லாமே சூப்பராக இருந்தது, ஆனால் என்ன லைட்டாக உப்பு. தியா என்ன பேசிகிட்டு இருக்க? ஜெஸி அதில் உப்பு அதிகமாக இருந்ததுல, அதுதான் சொல்ல வரேன். என்ன அங்கே பாரு, நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்தாங்க, அவங்ககிட்ட போய் நல்லா இல்லைன்னு சொல்ல போறியா? நல்லா இருக்குன்னு சொல்லு. அது எப்படி சொல்ல முடியும்? நீ எதுவும் பேசாத. ஆண்டி எல்லாமே சூப்பராக இருந்தது, இங்கே ரொம்ப நல்லா குக் பண்ணுறீங்க. அப்படியாம்மா, ரொம்ப நன்றிம்மா. எங்கள் வீட்டில் என் சமையல் பற்றி யாருக்குமே தெரியாது, நான் சமைச்சா ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீ மட்டும்தான் நான் சமைச்சது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்க, நாளைக்கு உங்களுக்கு எதாவது நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டே போயிடுறாங்க. அப்படியே டைமர் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு ஜேகேவோட அம்மா வந்துட்டு கூப்பிட்றாங்க டின்னருக்கு வான்னு. பட் அதெல்லாம் காதில் வாங்கிக்காம ஜேகே அப்படியே ரூமில் உட்காந்துட்ருக்கான். பார்த்து பிடி, கீழே விட்டுறாத. நான் பார்த்துக்கிறேன், நீ சீக்கிரமாக மாட்டு, கீழே தானே போட்டுறாதடி, பார்த்து. ஓகே ஓகே, நீ பார்த்து பிடி. என்ன ஏதோ சவுண்டு கேட்குது, பால்கனிலேருந்து தான் கேட்குது, யார் அது அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே ஜெஸி தான் சேர் மேலே நின்றுட்டு ஃப்ளவர் பாட்ஸ்லாம் ஹேங்கில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க பேக் சைடில் தான் திரும்பி நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு நிலா வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேவும் பார்க்குறாரு, யார் இது? நான் மார்னிங் பார்த்த அந்த லாங் ஹேர் கேர்ள், இவங்களாம் என்ன இருக்காது, ஏதோ கொண்ட மாதிரி போட்டுட்ருக்காங்க. பார்த்து பிடிடி, கீழே விட்டுறாத. நான் பிடிச்சிக்கிறேன்டி, நீ மாட்டு. ஐயோ இது யார் காமெடி பீஸ் மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே என்ன பண்ணிட்டு இருக்கா? அம்மா எவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்க, டின்னர் ஆயிடுச்சு, எவ்வளோ நேரம் கூப்பிடுறது, வா போகலாம் அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு எழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ மார்னிங் ஆகுது. கேர்ள்ஸ்லாம் அது எல்லா திங்ஸையும் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. சாங்லாம் பயங்கரமாக போட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அவங்க ஒர்க் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க.
வெளியே நம்ம ஜேகேவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸு கூட கிரிக்கெட் விளாண்டுருக்கான். டேய் ஜிமினா, என்னடா பண்ணிட்டுருக்கேன், பாலை போடு. போடுறேன்டா. ஆனால் ஏதாவது கோயில் ஃபங்க்ஷனா என்ன சவுண்டு இவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்க? இந்த ஏரியாவாக இருக்காது, பக்கத்து ஏரியாவாக இருக்குமோ? டேய், அது எப்படி பக்கத்து ஏரியாவில் போடுறத உங்களுக்கு இங்கே கேட்குமா? அது ஓகேடா கரடி, ஆனால் பாத்தியா பக்கத்தில் இங்கே கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நம்ம கேர்ள்ஸோட வீட்டு தான் பார்க்குறாங்க. அங்கேருந்து தான் பாட்டு சவுண்டு வருது. டே ஜேகே, உங்கள் நெய்பர் வீட்டிலேருந்து தான் சவுண்டு வருது. உனக்கெல்லாம் ஜாலியாக இருக்கும்ல. சப்போஸ் உங்கள் வீட்டில் டிவி இல்லைனாலும் இங்கேருந்து அப்படி பாட்டு சத்தம் அப்படியே கேட்டுட்டா இருக்கும். டேய் முட்டு, பாலை போடுங்க அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு அப்படி கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே கேர்ள்ஸ் எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தியா, எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க, பேசாமல் இப்பயே சொல்லிடலாமா? ஆனால் பயமாக இருக்கே. ஓகே கடவுளே, நீ தான் காப்பாற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்டலாம் நான் ஒன்று சொல்ல போகிறேன். ஏய் என்னடி சொல்ல போகிற? நீ ஃபஸ்ட்டு வேலையை முடி. இங்கே பாரு எவ்வளோ ஒர்க் இருக்குன்ட்டு. ஐயோ நிலா, நீ கொஞ்சம் வா, ஏன்னு உங்ககிட்ட சொல்லணும். ஜெசி நீயும் வா. ஐயோ என்னதியா? அது நீங்கள் உட்காருங்க ஃபஸ்ட்டு, நான் சொல்கிறேன். பரவாயில்ல நீ சொல்லு. இல்லை நீ உட்காருங்க, நான் சொல்கிறேன். ஐயோ சரி உட்காந்துட்டோம். என்ன? அது வந்து எப்படி ஆரம்பிக்கிறது? சீக்கிரமாக சொல்கிறியா? எவ்வளோ வேலை இருக்குது? சொல்கிறேன். நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். என்ன பையனை லவ் பண்ணுறியா? ஷாக் எதுக்காகிறீங்க? பையனை தானே லவ் பண்ணுறேன். நான் என்ன பொண்ணையும் லவ் பண்ணுறேன்? லவ் பண்ணுறதே தப்பு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க இப்போ? ஜெசி, அது நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. என்ன சொல்லணும்? இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். உன்னா ஜெசி, நீ ஒரு நிமிஷம் இரு. ஏதியா, யார் அந்த பையன்? நிலா, என்ன பேசிகிட்டு இருக்க நீ? ஒரு நிமிஷம் இரு, நீ சொல்லுதியா. யார் அந்த பையன்? என்ன பண்ணுறான்? எங்கே வேலைக்கு போகிறான்? அது அவன் வேலைக்கெல்லாம் போகல, அவன் படிச்சிட்ருக்கான். காலேஜ் படிக்கிறானா? என்ன பிஜி போட்டிருக்கானா? இல்லை, அவன் 3rd year பிகாம் படிச்சிட்ருக்கான். இல்லை எனக்கு புரியல. அந்த பையன் என்னை விட சின்ன பையன். அப்போ ஜெசிக்கு சரியான கோபம் வருது. என்ன சின்ன பையனா? அறிவில்லையா அவனுக்கு? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்னை விட சின்ன பையனா எப்படி நீ லவ் பண்ணலாம்? அவனுக்கு என்ன மெச்சூர்டு இருக்கும்? நாளைக்கு நீ லவ் பண்ணுறது உங்கள் வீட்டில் சொன்னானா அவன் என்ன பண்ணுவான்? அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. அது இல்லாமல் இந்த சொசைட்டி எப்படி பேசுவங்கள? அது இல்லாமல் உன்னை விட சின்ன பையனை நீ எப்படி லவ் பண்ணலாம்? இங்கே பாரதியா, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. இது இல்லாமல் லவ் பண்ணுறது கூட எங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருக்கல்ல. நீ என்ன நினச்சிட்ருக்க? நம்ம எந்த மைண்ட் செட்டில் வெளியே வந்தோன்னு உங்களுக்கு தெரியும்ல. அது விட்டுட்டு என்ன வேலை பண்ணிகிட்ருக்க? ஜெசி, அது இல்லை, அந்த பையனை எனக்கு பிடிக்கும். அவன் மெச்சூர்டாக தான் இருப்பான், எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். என்ன பார்த்துக்குவான்? இங்கே பாரு, நீ எல்லாத்தையும் பிளைண்டாக நம்பிட்டு இருக்க. என்னால் எப்படி உன்னை விட சின்ன பையனை நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்ட்டு கண்டவனி திட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ ஜெசி அப்படியே மேலே போயிடுறாங்க. கீழே நிலாவும் தியாவும் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நிலா அப்படியே கடுப்பில் நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ, பாலை தூக்கி போட்டானே அந்த ஆளை. ஜேகே, அறிவு இருக்காடா உனக்கு? புது பொண்ணுங்க இருக்கிற பிளேஸில் போய் போட்டா நீ தான் போய் எடுக்கணும். எதை நான் எடுக்கணுமா? என்னால் எடுக்க முடியாது, நீங்கள் போய் எட்டுவாங்க. யார் பால் அடித்தாங்களோ அவங்க தான் போய் எடுக்கணும். இதுதான் ரூல்ஸு. போய் எடுத்துகிட்டு வா. ஜிமின், என்னாலாம் முடியாது, நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க. ஜெகே, என்னடா? அங்கே பாருங்க, நாங்கள் மட்டும் இப்போ போனேன்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான். ஆல்ரெடி இந்த டிரைவர் பார்த்தல எப்படி கத்திட்டு போனாருன்னு. இப்போ மட்டும் நாங்கள் போனோன்னு வச்சுக்கவேன், நாங்கள் தான் அடித்தோன்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுட்டு எங்கள் மேலே கடுப்பாவாங்க. எதுக்கு? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே அந்த மாதிரி தப்பாக இருக்கக்கூடாதுல்ல. நீ போடா, நீ தான் கடைசி வரைக்கும் சாமியாராக போகணுன்ட்டு இருக்க. ஆனால் நாங்கள் அப்படிலாம் இல்லைல்ல. நீயே போயிட்டு திட்டு வாங்கிட்டு அப்படியே பால் இட்டு வந்துடு. போடா மச்சா ப்ளீஸ்டா. போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டுருக்கான். யார் அது? புது கிளாஸ் உடச்சிட்டானுங்க. அது அந்த பசங்களாக தான் இருக்கும், வருவாங்கள்ல பால் வாங்கிறதுக்கு. அப்போ நான் வச்சுக்கிறேன். அவங்களுக்கு திமிர் ஓவர் ஆயிடுச்சு, பார்த்துக்கிறேன். எதியா, நீ ஃப்ரீயாக விடு, எதுக்கு வம்பு? நீ பேசாமல் அந்த பால் போய் கொடுத்துரு. அது எப்படி கொடுக்க முடியும்? அங்கே பாரு எப்படி உடச்சி வச்சுருக்காங்கன்ட்டு.
இந்த மாதிரி பசங்களே பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. இரு வரட்டும், வரும்போது நான் பேசிக்கிறேன். சின்ன பசங்கன்னா ஒரு பேசிக் சென்ஸ் வேணாமா? வரட்டும். எக்ஸ்கியூஸ் மீ, யார் தம்பி நீ இங்கே என்ன பண்ணுற? இல்லை, இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தீங்களே பால் வாங்க ஒருத்தன் வருவான்ட்டு, அவன் தான் நான். ஓ நீங்களா? வாங்க சார், உள்ளே வாங்க. என்ன வேலை பண்ணியிருக்கீங்க? சார் பண்ண வேலைக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, உள்ளே வாங்க. நீங்கள் எதுக்கு வெளியே நின்றுருக்கீங்க? வெயிலில் வேற நீங்கள் விளாண்டுருக்கீங்க. பேசாமல் ஐஸ் வாட்டர் ஏதாவது கொண்டு வர சொல்லிட்டா? இங்கே பாருங்க, சாரி, விளாண்டுட்டு இருக்கும்போது தெரியாமல் உங்கள் கிளாஸ் மேலே பட்டுருச்சு. ஓ தெரியாமல் பட்டுச்சா? அது எப்படி தெரியாமல் படும்? எல்லாரும் மாதிரி இருந்துச்சுன்னா கிரவுண்டுக்கு போக வேண்டியதானா? எதுக்கு வாசல் முன்னாடி விளாண்டுருக்கீங்க? இங்கே பாருங்க, அதான் நான் சாரி கேட்டால, அதோ தெரியாமல் பட்டுருச்சுன்னு சொல்கிறேன். நீங்கள் எதுக்கு மேலே மேலே பேசிகிட்டு இருக்கீங்க? ஓ சார் பண்ணது தப்பு, ஆனால் எகுத்து பேசுகிறீங்களா? ஃபஸ்ட்டே உங்கள் அம்மையை கூப்பிடு. என்ன பேரண்ட்ஸ் அவங்க, எப்படி புல்லாக வளர்த்து வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. பால் போட்டது நான், எதுக்கு எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இழுத்துட்ருக்கீங்க? ஓ சாருக்கு அவங்கள பற்றி பேசின கோவால வருமா? எங்கள் வீட்டு கண்ணாடி உடச்சா எங்களுக்கும் இப்படி தான் கோவம் வரும். பாலெல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்புங்க. பால் வாங்காமல் நானும் போக மாட்டேன் அப்படின்ட்டு கீழே இவங்க 2 பேரும் நல்லா சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ ஜெஸி அப்படியே மேலே உட்காந்துட்ருக்காங்க. என்ன சவுண்டு? கீழே ஏதோ சண்டை மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவங்க கீழே வராங்க. பார்த்தா ஜேகே அப்படியே தியா கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்க, எனக்கு பால் கொடுத்துருங்க, இல்லைன்னா பார்த்துக்கோங்க பிரச்சனை ஆயிரும். தியா, என்ன பிரச்சனை? எதுக்கு சண்டை போட்டுட்ருக்கீங்க? சரி, ஜேகே அப்படியே பார்க்குறாரு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜெஸியை பார்க்கறது. அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இந்த பொண்ணு அந்த லாங் ஹேர் வச்சுருந்த பொண்ணு இல்லையே. இந்த 3 பேர்த்துல யார் அந்த லாங் ஹேர் கேர்ள்? 3 பேரும் ஹேரை மச்சு தான் வச்சுக்கிறாங்க. யார் அது? யாரை வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு தேவை பால். அதுவா ஜெஸி, இங்கே பாரு, இங்கேருந்து விண்டோ கிளாஸாக அவன் உடச்சிட்டான். உடச்சது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு எப்படி பேசிகிட்டு இருக்கான்ட்டு. ஹலோ, ஃபுல்லாக என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள், பாதி மட்டும் சொல்லாதீங்க. நான் என்ன பாதி சொல்கிறேன்? நான் எல்லாத்தையும் தான் சொன்னேன். ஐயோ தியா, நீ கொஞ்சம் சைலண்டாரு. நிலா, என்னாச்சு? அதுவா ஜெஸி, இந்த பையன் அந்த விண்டோவை உடச்சிட்டான். இங்கே வந்து சாரி கேட்டான். பட் தியா அவங்க அப்பா அம்மா பற்றிலாம் பேசுனால அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. அதான் சத்தம் போட்டுட்ருக்கான். இது அப்பா அம்மா பற்றி பேசினானா? தியா, நீ பண்ணது ரொம்ப தப்பு. ஃபஸ்ட்டு பாலை கொடு. ஏய் அங்கே பாடு, உரைச்சிட்டான். நீ ஃபஸ்ட்டு பாலை கொடுன்னா. தம்பி சாரிப்பா, இப்போ ஏதாவது பேசியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இப்படி பேச மாட்டாங்க, ஏன்னா மன்னிச்சிருக்கேன் அவங்க பேசுனதுக்கு. ஜெஸி, நீ எதுக்கு சாரி கேட்குற? இங்கே பாரதியா, அவன் சின்ன பையன், அவனுக்கு சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். நீ எதுக்கு தேவையில்லாமல் அவங்க அப்பா அம்மா பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க? தம்பி நீ போய் விளாடுப்பான் அப்படின்ட்டு ஜெஸி அப்படியே போயிட்டுருக்காங்க. அவங்க கொண்டதான் போட்டிருப்பாங்க, அப்படியே அது அவந்து விழுது. ஜேகே பார்க்குறாரு. எந்த பொண்ணானா? நேற்று பார்த்த பொண்ணு. ஆமாம், அது லாங் ஹேரு. ஒரு நிமிஷம். என்ன? ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். சரி, இவங்க 3 பேர்த்துக்கும் ஒன்றுமே புரியல, ஏதோ சின்ன பையன் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. சரி, ஜேகேவும் அப்படியே சிரிச்சுட்டே வெளியே போகிறான். ஏய் மச்சான், என்னடா ஆச்சு? பால் கொடுத்துட்டாங்களா? ஏதோ சண்டான மாதிரி இருக்குது, சவுண்டால் வெளியே கேட்டுது. அங்கே வந்திருப்போம் மச்சான் உள்ள. நாங்கள் வந்து ஏதாவது பிரச்சனை பெருசாயிரோன்ட்டு தான் வரல. அம்மா எல்லாம் ஓகே தானே? அம்மா உள்ளலாம் எப்படி? டிக்கெட்லாம் சூப்பராக இருக்காங்களா? டேய் ஜிமினே, அலையாத என்ன மச்சான், சொல்டா உள்ளலாம் எப்படி இருந்தாங்க? எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் மச்சான், ஆனால் ஒரு பஜார் இருந்தாடா. ஐ திங்க் அந்த டிரைவர் அங்கிள் சொல்லிட்டு போனார்ல, அது அந்த பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். என்ன வாயி எப்பா, காலேருந்து ரத்தமே வந்துடும் நினைக்கிறேன். அப்படி அந்த பொண்ணு பாட்டிக்கு பேசிட்டே இருக்குது, வாய் வலிக்குமானே தெரில. ஐயோயோ. அப்புறம் மச்சான் என்னடா ஆச்சு? அப்புறம் என்ன, மாலேருந்து ஒரு பொண்ணு வந்தாங்க, அப்படியே ஒரு லாங் ஹேர்ல, குட்டியா கம்மல் போட்டு, சிம்பிளா ஒரு அவுட்ஃபிட்ல, அப்படியே ஒரு மாதிரி அழகா வந்தாங்க. டேய் ஒரு நிமிஷம், என்ன ரூட்டு தப்பா போகுது? நீ எந்த பொண்ணையும் இந்த மாதிரிலாம் வர்ணிக்க மாட்டியே. எந்த பொண்ணையும் வர்ணிச்சதில்ல தான். ஜேகே, உன் சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். பாரு, அவங்கெல்லாம் பெரிய பொண்ணுங்க, நம்மளை விட அக்காங்க, புரியுதா? கோழி, உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு இந்த லவ்லாம் செட் ஆகுது.
சும்மா அவங்க வந்தாங்க பார்த்தேன், அவ்வளோதான். அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த வாயாடி பொண்ணுக்கிட்ட இருந்து எனக்கு காப்பாற்றினாங்க. அதுதான் சொல்கிறேன் தான், மற்றபடிலாம் எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, புரியுதா? வாங்க விளாட்லாம் அப்படின்ட்டு அவன் கூப்பிட்டு போயிடுறான். ஸோ ஜேகே அப்படியே சிரிச்சுட்டே போகிறான். அந்த லாங் ஹேர்லாம் பார்த்ததே ஜேகே அப்படியே நினச்சி சிரிச்சுட்டு போயிட்டுருக்கான். ஓகேடா, இந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். ஓகேடா, சரங்கே பர்பிள் யூ பாய்.